ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ்ச்சந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே வந்திருக்கேன், ஈஸ்ட் லண்டனில் கனரி ஓப்பன் இடத்துல. இதுதான் இங்கிலாண்டின் லண்டனோட மாடர்ன் ஸ்ட்ரைட் சென்டரு. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒருக்கா சுற்றி பார்ப்போம். இந்த வெதர் சூப்பராக இருக்குது. ஒருக்கா வாங்க போய் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். ஓகே, சொந்தங்களே இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஹேர் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படியோ ரவுண்டு சுற்றி எடுக்க நடக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப தூரம் நடக்கணும். அப்போ சைக்கிள் ஈஸி. அப்போ இந்த இதுதான் ஃபஸ்ட் டைம் சைக்கிள் ஹேர் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ எந்த எக்ஸிட்லேருந்து தொடங்குறேன்னு தெரியல. இப்போ நான் நிற்கிற இடம் ட்ரேட் சென்டருக்கு நடுவில் நிற்கிறேன், ஸ்டேஷனுக்கு பக்கத்தில். எந்த சைட்டில் எடுத்தாலும் சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கலாம். சரி, ஏதாவது சைட்டால் போவோம், வாங்க பார்க்கலாம். இடத்தை பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அழகாக இருக்கும். மரங்கள் எல்லாம் ஒரே பச்சை பசைன்னு சூப்பராகவே இருக்கும் இந்த இடம். இப்போ இலை இல்லை, வெறும் தண்டு மரம் மட்டும்தான் நிற்கிது. அதால் கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்குது இந்த இடமெல்லாம். இப்போ பார்த்தா ஒரு காலத்தில் பில்டிங்கள் கட்டிக்க கல்லையும் மரத்தையும் வச்சு கட்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரும்பும் கிளாஸும் தான், ஃபுல்லாக கிளாஸ் பில்டிங் தான். எந்த விதை பார்த்தாலும் கிளாஸ் பில்டிங்காக தான் இருக்கு உலகம் ஃபுல்லாகவே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இங்கே எல்லா இடம் ஆஃபீஸர்ஸ் தான் இங்கே இருப்பாங்க. வேறு ஆக்கள் இங்கே நார்மல் பீப்புள் இங்கே இருக்கிறே இல்லை. ஆனால் இந்த இடத்துல வாழ்கிறதுக்கு எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒன்லி பிஸ்னஸ் பீப்புள் அவங்க தான் இங்கே குடியிருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் மில்லியன் கணக்கில் எல்லா வீடுகள் ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்களே இதை பார்க்குறோம் பாருங்க. இந்த கிளாஸ் பில்டிங்கை ஃபுல்லாக கிளாஸ் தான். உலகத்தில் உள்ள மில்லியனர் எல்லாம் இங்கே தான் வீடு வாங்கியிருக்கிறாங்க. வீடு மீன் அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு ஷாருக்கான் கூட அவருக்கு இங்கேயும் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. நான் அப்புறம் அதால் தான் போகிறேன். அங்கே போய் அதை போய்க்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் இருக்க எல்லா ஸ்டாரும் இங்கே தான் வீடு வாங்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் துபாய் மாதிரி தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி 90ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் இந்த இடமே இப்படி வளர தொடங்கிச்சுது. 1980ஆம் ஆண்டு தான் அவங்க டிசைட் பண்ணாங்க இதில் ஒரு ட்ரேட் சென்டர் ஒன்று வரணும். ஏன்னு சொன்னால் இது க்ளோஸ் சிட்டி பக்கத்துலேயே இருக்கிறபடியாக பக்கத்தில் தேம்ஸ் ரிவர் இருக்குது. இது எந்த இடம்னா ஒரிஜினல் இது பழைய ஹார்பர். பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடம் இருக்குது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட் கிடையாது இல்லையா. அப்போ ரிவரில் இருந்து தான் போட்டில் இருந்து இந்த ஹார்பருக்கு கொண்டு வருவாங்க. எல்லா பொருட்களும் நம்ம ஊரில் அட்டையை போட்ட பொருட்கள் எல்லாம் கப்பல் வழியாக தான் இங்கே வரும். இந்த இடத்துக்கு தான் இங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் வேறு ஒரு இடத்துக்கு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு டிரான்ஸ்போர்ட் ஒன்று தான் இருந்துச்சு. குதிரை வண்டியில் எவ்வளோ தூரம் தான் நீங்கள் பொருட்கள் எடுத்துகிட்டு போக முடியும். இங்கிலாந்துக்காரண்ட பியூட்டி என்னன்னு சொன்னால் எந்தெந்த ஸ்டேட்டோ பரவோ பின்தங்கி இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்த முன்னுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அங்கே பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டர்கள், பிஸ்னஸ் பார்க் அப்படி தொடர்ந்து அந்த இடத்தையே மாற்றிடுவாங்க. அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காகவே மக்கள் விரும்பக்கூடிய இடமா மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக விலையும் ஏறும். அந்த இடத்துக்கு வாங்குறதுக்கு டிமாண்டாக இருக்கும். இந்த கனரி போஃப்ன்ற இடம் 1980ஆம் ஆண்டு யாருமே விரும்பப்பட இடமா இருந்தது. ஆனால் இதில் ஒரு 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம்னா கூட மில்லியன்ஸ் கணக்கில் வேணும். எப்படி கேடுகட்ட இடமா இருந்தாலும் அதை மனுஷர் வாழ்கிறதுக்கு தகுந்தமாய் மாற்றிடுவாங்க. அங்கால காட்டுறோன்னு ஒரு குடோன் இருக்குது, அதை இன்னும் உடைக்காமல் வச்சுருக்குறாங்க. அவங்க பழமையை விரும்பக்கூடிய மக்கள் அதால் ஒரு குடோன் அப்படியே வச்சுருக்குறாங்க. அந்த ஒரு இடத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் உடைச்சி தான் இந்த பில்டிங் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணுக்கு முன்னாலேயே உருவாகிச்சுது இந்த இடம். இப்போ இல்லை, அப்போ நான் ஈஸ்ட் டைம்ன்ற இடம் இருக்குது, அந்த இடத்துல இருந்தேன். இந்த இடத்துலேருந்து ஈஸ்ட் டைம் ஒரு 6-7 மைல்ஸ் தான் வரும். நாம் சிட்டி போகிறோன்னு சொன்னால் A13 ரோட் இருக்குது. இதை கடந்து தான் போவோம், இதை பார்த்துட்டு தான் போவோம். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கும் இங்கே.
முக்கியமாக இந்த இடத்துல வந்து உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இல்லை இது பெரிய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பேங்கின் பில்டிங் தான். இந்த பிஸ்னஸ்ன்ற வந்து அவங்க உருவாக்க எல்லாமே பக்கா பிளான் பண்ணி தான் பண்ணினாங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்குது. சின்ன ஏர்போர்ட் தான் வந்து சிட்டி ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்லேருந்து 45 நிமிஷத்தில் நீங்கள் எந்த யூரோப்புக்கும் போக முடியும். சொந்தங்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஷாருகாண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இதில் இத்தனை பேருக்கு தெரியுமென்று தெரியல அவருக்கு இங்கே அப்பார்ட்மெண்ட் இருக்கான்னு சொல்லி. அப்பார்ட்மெண்ட் உள்ளுக்கெல்லாம் போக விட மாட்டாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய ஹோட்டல்கள் தான் இருக்குது. சொந்தங்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்துட்டேன். அந்த இடத்துக்கு தான் இப்போ மேலே காட்ட போகிறோம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்ஃபார்மாக தெரியும் இருந்தாலும் இங்கே தான் இருக்கிறாரு. அவருடைய அப்பார்ட்மெண்ட் இங்கே தான் இருக்குதுன்னு. அவருடைய வீடாக இருந்தால் முன்னுக்கு போய் எடுத்து காட்டலாம். அப்பார்ட்மெண்ட் உள்ளுக்கு போக விட மாட்டாங்க. இதுதான் அவருடைய அப்பார்ட்மெண்ட். பாருங்கள் பெரிய டவர் ஃப்ளாட் உண்டு. செம்மையாக இருக்கும். இருக்கிறதுலேயே இந்த கண்டறிவோப்பில் இருக்கிறதுலேயே டோலஸ்ட் டவர் பில்டிங் வந்து இதுதான். அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. இங்கே எல்லாம் ஃபுல் செக்யூரிட்டி இருக்குல்ல, யாருமே சும்மா போக முடியாது. பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இங்கே தான் வந்து ஆஃபீஸ் எடுத்து வச்சுருக்குறாங்க எல்லாரும். நான் சொன்ன ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, சிட்டி ஏர்போர்ட், 45 நிமிஷத்தில் இங்கே வந்து வேலையை பார்த்துட்டு அந்த ஈவினிங்கே கிளம்பி போயிடுவாங்க. இந்த டவர் எல்லாம் சுற்றி இருக்க கீழே வச்சு வீடியோ பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வெயில் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது இல்லை எப்படி வருதுன்னு இருக்க. சும்மா அப்படி கீழே வச்சு தான் எடுக்கிறோம். பார்ப்போம் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். சொந்தங்களே பாருங்கள், பில்டிங் எல்லாம் வானத்தை தொடுற போல் இருக்குது. அவ்வளோ சூப்பராகவே இருக்குது எல்லாம். இந்த இடத்த பாருங்க, இந்த வாய்க்கால் போல இருக்குதுல, இதெல்லாம் வந்து அப்பயே வந்து அவங்களோட கப்பல்கள் வந்து அந்த இங்கே பொருட்களை இறக்குறதுக்கு செய்தது தான் இந்த இது. அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களோட ஆர்கிடெக்ட் வந்து அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே. சொந்தங்களே, 1996ஆம் ஆண்டு இந்த இடத்துல குண்டு வெடிச்சிச்சு. இந்த நியூ ஜெனரேஷனுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சதோ தெரியல. இந்த கிளாஸ் பில்டிங் எல்லாம் உருந்து கொட்டுப்பட்டுட்டு அப்படியே அதால வந்து ஒரு 1.5 வருஷம் வந்து இந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த குண்டு வெடிச்ச சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சுது. ஒரு ஈவினிங் போல தான் குண்டு வெடிச்சிச்சு. ஆனால் நமக்கு தெரியல என்ன ஏதுன்னு சொல்லி. அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நியூஸ் பார்க்கணும் இந்த இடத்துல பற்றி ஒரு கார் குண்டு வெடிச்சுக்கன்னு. யார் இந்த குண்டு வச்சாங்கன்னு சொன்னால் ஐரிஷ் போராளிகள் அவங்க தான் இந்த குண்டை வெடிக்க வச்சாங்க. ஒரு காலத்தில் யூகேலே வந்து ஸ்காட்லாந்து, வேல்ஸ், ஐலண்ட் இதெல்லாம் வேறு ஒரு நாடாக இருந்துச்சு. ஆனால் லண்டன்காரன் அதெல்லாம் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணி எல்லாம் ஆக்குபை பண்ணிட்டான். அதால் வந்து அவங்களுக்கு இந்த கோவம். வேல்ஸ், ஸ்காட்லாந்து அவங்க எல்லாம் வந்து அடங்கிட்டாங்க. ஐரிஷ்காரன் மட்டும் அடங்க இல்லை. அதால தான் இந்த இடைக்கிட்ட இந்த உங்களுக்கு சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ எல்லாம் சோர்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ அது அப்படி ஒன்றும் இல்லை.
உலக நாட்டில் எங்கேன்னு சொன்னால் கூட அவங்களோட எக்கனாமியாக இருக்கிற இடத்த தான் ஃபஸ்ட்டு தாக்குவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட எக்கனாமியாக டவுன் பண்ணால் தான் அவங்களே வந்து ஒரு வழிக்கு கொண்டு வரலாமன்றதற்காக வேண்டியே இந்த இதை திட்டமிட்டே பண்ணுவாங்க. அதோட அந்த ஜேம்ஸ் நதி பக்கத்துல தான் வந்துருக்குதான் இந்த இடத்த பாருங்க. இதால அந்த போட் சர்வீஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். க்ரூசிங் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்டும் வந்து டூரிஸ்ட் போயிட்டு இருப்பாங்க. பாருங்க எப்படி இருக்கிறது. சூப்பர் சானியா இருக்கு, செமையா இருக்கு. அழகுன்னு சொன்னா சமருக்கு தான் செமையா இருக்கு. இங்கே குண்டு படிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து முதல் வந்து ஆர்வம் வேண்டாலும் வந்து போகலாம், செக்யூரிட்டி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த உள்ளுக்கு வாரத்துக்கு 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. 4 என்ட்ரன்ஸ்லேயும் வந்து செக்யூரிட்டி கேட் போட்டு வச்சுக்கிறாங்க. சில நேரத்தில் வந்து செக்கிங் நடக்கும். வாகனம் எல்லாம் ஸ்டாப் பண்ணி பூட்டெல்லாம் செக் பண்ணி தான் வருவாங்க. வாகனத்தில் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்களோன்னு செக் பண்ணுவாங்க. சில வேளையில் விட்டுருவாங்க. நீங்கள் இதில் பார்க்குறது ஒரு செக் பாயிண்ட் தான். இது வந்து இன்னும் முதலாவது எக்ஸிட்டு. இது வந்து வாகனம்லாம் செக் பண்ணி அனுப்பிட்டான். இதே மாதிரி 4 இடத்துல இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சைக்கிள் எடுத்து ஓடிட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்குது. எலக்ட்ரிக் சைக்கிள் எடுக்கலாம்னு போனால் 1 ஹவருக்கு 18 pounds கேட்குறாங்க. அப்பப்பா பார்த்தீங்கன்னா மேனுவல் வந்து சீப்பாக இருந்துச்சு. ஒன்லி 4 pounds தான் வந்துச்சு 1 ஹவருக்கு. ஓகே, சுற்றி இதுக்குள்ள தானே ஓட போகிறேன். இதுக்கு போய் இவ்வளோ காசு கொடுத்து எலக்ட்ரிக் சைக்கிள் எடுப்பான்னு போட்டு அதை எடுக்கலைன்னா. இதுதான் வந்து ட்ரேட் சென்டர்ன்ற நடுப்பகுதி. விண்டர் லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்களாம். நான் நைட்டுக்கு இருக்க வந்து பார்க்கணும் இருக்கிறேன். இதுக்குள்ள இருக்கிற எல்லாம் பலூன் போல் இதுக்குள்ள ஒவ்வொரு விதமான கலர் பல்ப்ஸ் இருக்குது. நைட்டுக்கு ஓன் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சூப்பராக தான் இருக்கும், பார்க்கலாம். சொந்தங்களே இதில் போயிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல. இதுக்குள்ள வந்து நீங்கள் புக் பண்ணணும், ஆன்லைன்லேயே புக் பண்ணிடணும். இந்த இப்படின்னு சொன்னால் 4-5 பேர் இருக்கலாம். இதுக்குள்ள தண்ணியிலே ஓடிட்டே இருக்கும். என்ன சாப்பாடு என்ன வேணும்ன்றாலும் சரி, சரக்கோ சரி, வைன், பியர் எல்லாமே கிடைக்கும். அப்படியே அப்படி சுற்றி வரும். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. இது அந்த இடத்துல அங்கால பார்த்தீங்கன்னா 4-5 இது தெரியுது இல்லையா, அந்த இடம் தான் அந்த ஸ்டேஷனு. அங்கே இருந்து தான் இந்த வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இது போனதில்லை, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கத்தான் வேணும். அப்படி இருக்கிறதுக்க பார்க்கணும். சொந்தங்களே அதில் ப்ரௌன் கலரில் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க, அதுதான் அந்த குடோன். இது வந்து சுமார் அவங்களோட அடையாளத்துக்காண்டி வச்சிருக்காங்க. மிச்சமெல்லாம் உடைச்சிட்டாங்க. இப்ப இந்த குடோனை பாருங்க, இது வந்து பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரேஜாக மாற்றிட்டாங்க. யார் வேணும் என்றாலும் அவங்களோட பொருட்களை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். இந்த பில்டிங்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு இல்லையா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கப்பல்களை இந்த சைட்டில் தான் கொண்டு வந்து அடிப்பாங்க. அப்புறம் அதில் சரக்கெல்லாம் எடுத்து இந்த குடோனுக்குள்ள தான் கொண்டு வச்சு ஸ்டோர் எல்லாம் பண்ணி வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க.
இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா பார் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் இருந்தால் மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சம்மருக்கு ஒருக்கா இதில் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடமெல்லாம். அதுவும் ஒரு வீக்கெண்ட் ஈவினிங் போல வரணும். மக்கள் அவ்வளோத்துக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் பாருங்க, முட்டைக்குள்ள மக்கள் இப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. சொந்தங்களே, நான் இதில் சைக்கிளில் தான் ஓடி போகிறேன். இந்த இடத்துல எல்லாம் சைக்கிள் ஓடக்கூடாது, போலீஸ்காரன் பார்த்தாண்டா ஃபைன் பண்ணிடுவான். என்னன்னு சொன்னால் இது மக்கள் இந்த நடப்பாதை. இது வேறு நாடுன்னு சொன்னால் இப்படி ஒன்றா ஓடலாம். இங்கே எந்தெந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். இதில் இருக்க அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷனுக்கு தான் பேர் கனடா ஸ்கொயர் இந்த ஸ்டேஷனுக்கு பேர். இதில் வந்து வந்தால் இந்த வெளியால் வந்துட்டோம்னு சொன்னால் இதுக்கு மேலேயே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிளை பார்க் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் சைக்கிளில் போக முடியாது, இறங்கி எல்லாம் போகணும். அதாவது சைக்கிளை பார்க் பண்ணியிருப்பேன். நிறையில வலிக்கிட்டாச்சு. பார்ப்போம் நடந்து எவ்வளோ தூரம் போகலாம்னு பார்க்கலாம். இங்கே வாடகைக்கு அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறோன்னு சொன்னால் பல லட்சங்கள் வரும் நம்ம ஊர் காசுக்கெல்லாம். எங்கள்கிட்ட லைக்கா கம்பெனி இருக்கு இல்லையா, அவருடைய ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியாது. இதுக்குள்ள இந்த ஏதோ ஒரு பில்டிங்கில் தான் அவருடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சொந்தங்களே, இந்த கனரி போஃப் அந்த இடம் வந்து ஒரு சின்ன இடம் கிடையாது, ரொம்பவே லாங்கான இடம். ரொம்ப பெரிய இடத்த வந்து அப்படியே ஆக்கிரமிச்சு இந்த ட்ரேட் சென்டரை வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வியாபார நிலையம் மட்டுமன்றி இல்லை, இது டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஆகும். மக்கள் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்துக்கொண்டு போவாங்க. இந்த லண்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரம்பரியமாகவே பழமை வாழ்ந்த கண்ட்ரி இந்த நாடு. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய டோல் பில்டிங் எல்லாம் இங்கே இல்லை. லண்டனில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான் வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்கங்கே இப்போ தான் சின்ன சின்ன இடங்களில் வந்து டோல் பில்டிங்கள் வந்துட்டு இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு லண்டனில் வந்து நீங்கள் பெரிய டோல் பில்டிங்கள் பார்க்குறது வந்து அரிதாக இருக்கும். இதில் இருக்க 3 பில்டிங்கும் ஒரு பேங்கின் சொந்தமான பில்டிங் தான் இது. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சும்மா ஹீட்டிங் சிஸ்டம் போட்டு ஒரு பார்க் போல் உள்ளுக்கு இருக்குது. வெளியால் எவ்வளோ குளிர் இருந்தாலும் உள்ளுக்கு வந்து 30 டிகிரி ஹீட்லேயே வச்சு கொள்ளுவாங்க. அந்த தாவரங்கள் வந்து படாமல் இருக்கிறதுக்கு. ஹீட்டிங் இல்லைன்னு சொன்னால் தாவரமெல்லாம் எரிஞ்சு செத்து போயிடும். சொந்தங்களே, இதை சுற்றி சுற்றி எடுக்கிறோன்னா ஒரு நாள் வேணும். இந்த இடமெல்லாம் நடந்து செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு 5-6 கிலோமீட்டராக நான் நடக்கணும். அவ்வளவு தூரம் எல்லாம் நடக்க முடியாது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்குவோம்னு தான் எடுத்துகிட்டு இருப்பேன். இதை
நான் எல்லாம் முன்னாடி நினைச்சேன் ஏதோ புரியல, வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து சுகமான வேலை, சந்தோஷம், ரொம்ப தூரம் நடக்கணும் இதெல்லாம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷம்தான். இடத்தை பாருங்க. இந்த இடம் தான் இப்போ இவ்வளவு நேரம் நான் சுற்றி திரிஞ்ச இடம். இது 1980ஆம் ஆண்டு படமாக்கப்பட்ட இடம். இது இந்த பிஸ்னஸ் சென்டர் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு மரம் கூட இல்லை. அப்போ இந்த இடத்துல இருக்க குடியிருப்பு எல்லாம் வந்து இங்கே இதில் டொக்கில் வேலை செய்கிறவங்க இந்த வீடுகளை தான் இந்த இடமெல்லாம் இருந்துச்சு. கவர்மெண்ட் இந்த இடத்த வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த உடனே இதில் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் வேறு வீடு கொடுத்து அவங்கள அனுப்பி இந்த இடமெல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிட்டாங்க. சொந்தங்களே பாருங்க, ஒரு நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு. உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை எல்லாம் அட்டையை போட்டு கொண்டு வந்து அவன் தன்னுடைய நாட்டை வந்து பெருசாக்கிட்டான். இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதா பொறாமப்படுறதா என்று தெரியல. சொந்தங்களே பாருங்க, அப்படி இருந்த நாடு இப்போ இப்படி ஆயிட்டு. இது வந்து மேலே ட்ரோனிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள். பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதை பார்த்தீங்கன்னா துபாய் மாதிரி இருக்கு. துபாயில் ஒரு பகுதி போல இருக்கு இல்லையா? நம்ம கீழே இருந்து வீடியோ பண்ணிக்க இதுன்ற அழகு வந்து தெரியல. மேல ட்ரோன்ல இருந்து எடுக்க தான் இதுன்ற உண்மையான அழகு வந்து தெரியுது. வா, எவ்வளவு சூப்பராகவே இருக்கு. இந்த கீழே பார்த்தீங்கன்னா DLR என்று சொல்கிற ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது. அது இந்த பில்டிங்குக்கு நடுவுக்குள்ளால எல்லாம் போகும். அது வந்து டிரைவர் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக தான் செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 30 வருஷத்துலேருந்து 40 வருஷத்துக்குள்ளே தான் இந்த சேஞ்சு பண்ணி வச்சுருக்குறாங்க. இதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் இல்லைன்னு சொல்லி கடலுக்குள்ள மண்ணை கொட்டி நிரவி அதில் ஒரு ஃபோர்ட் சிட்டின்னு சொல்லி ஒரு சிட்டி உருவாக்கியிருக்கிறாங்க. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாடெல்லாம் பெரிய நாட்டுன்ற உதவிகளோடு வந்து அவங்களோட டூரிசம் இண்டஸ்ட்ரீஸை வந்து பெருசாக்கி இந்த நாடுகளை வந்து டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸ்ரீலங்காவில் கொழும்பு சிட்டியை பார்த்தீங்கன்றாலும் கிட்டத்தட்ட ட்ரோன் வீடியோலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, எங்களுக்கு ஒரே வேலை இருக்கு இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து நாம் கண்டுகொள்ள மாட்டோம். சொந்தங்களே, இதில் என்னுடைய வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க்யூ.